ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிகள். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தரை வார்த்தை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொரு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு வித்தியாசமான, வேறு விதமான, ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள் எல்லாம் இருக்கும். இந்த பூமியில் தேவைகள் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. தேவைகள் இருக்கிற தேவைகளை பூர்த்தி அடைய பண்ணப்பட வேண்டும். அதற்காக முயற்சிக்கிறான், அதற்காக செயல்படுகிறான். தன்னால் முடிந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்து அநேகவற்றை பெற்றுக்கொள்ளுகிறான். பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கிறான், பணம் பெற்றுக்கொள்ளுகிறான், வேலைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்படி பலவற்றை பெற்றுக்கொண்டாலும் அவன் ஒன்று கிடைக்காமல் போனால் சோர்ந்து போய்விடுகிறான். காரணம், எல்லாம் அவனுக்கு கிடைத்திருந்தும் ஒன்று கிடைக்காவிட்டால் சோர்ந்து போய்விடுகிறான். ஆகவே துக்கத்துக்கு நேராக அவன் கடந்து செல்கிறான். துக்கத்தின் நேராக கடந்து செல்கிற பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வையும் பலவீனத்தையும் அவன் அடைகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வார். காரணம், நீ மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், மனுஷனால் முடியாததை தேவன் முடிய பண்ணுவார். மருத்துவரால் முடியாததை தேவன் முடிய பண்ணுவார். கிடைக்கக்கூடாத காரியத்தை தேவன் கிடைக்க பண்ணுவார். அப்போ மனுஷனிடத்தில் கிடைக்காத, பெற்றிடாத காரியங்களை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருந்து எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் கொடுப்பார் என்கிற நிச்சயமும் சந்தோஷம் வருகிற பொழுது நமக்குள்ளே மனமகிழ்ச்சி ஏற்படுவதை பார்க்கிறோம். மனமகிழ்ச்சி, சந்தோஷம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை வருகிற பொழுது மனமகிழ்ச்சி வரும். தேவனுக்கு செய்வார் என்ற ஏக்கம் வருகிற பொழுது மனமகிழ்ச்சி வரும். ஆகவேத்தான் மனமகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. மனமகிழ்ச்சியாக இருப்பது நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. மனமகிழ்ச்சியாக இருப்பது என்பது கிடைக்கப்பட்டதற்கான அறிகுறியாக இருக்கிறது. சிரிப்பு என்பது பெற்றுக்கொண்டதின் வெளிப்பாடு. சந்தோஷம் என்பது பெற்றுக்கொண்டதின் வெளிப்பாடு. ஆகவே தான் நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே மனமகிழ்ச்சியாக இரு, பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே சந்தோஷமாக இரு, பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நீ சந்தோஷமாக இரு, பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நீ மனமகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி கர்த்தரை வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே நாம் பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் நாம் கிடைப்பதற்கு முன்பதாகவே நாம் அவைகளை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் பெற்றுக்கொண்டதற்கான அடையாளத்தை சந்தோஷம் மூலமாக பார்க்கிறோம். ஆகவே தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் யாவருக்கும் தேவன் நம்மால் முடியாத, கிடைக்கப்பெறாத, செய்ய முடியாதவற்றை தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு, அதன் வெளிப்பாடான சந்தோஷத்தோடு நாம் காணப்படுற பொழுது தேவன் கண்டிப்பாகவே நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மனுஷனுக்கு இருக்கிற பலன் என்ன என்றால் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது. கர்த்தரிடத்தில் யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவர்கள் மாத்திரமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே நாம் ஜெபித்து விட்டு தேவனிடத்தில் கேட்டுவிட்டு சந்தோஷப்படுகிற பொழுது அது விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. தேவன் செய்வார், தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வெளிப்பாடாக மனமகிழ்ச்சியை காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். நமக்காக அவர் செய்கிறவற்றை, நமக்காக அவர் செய்ய போகிறவற்றுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி காணப்படுவோம். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதாக இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இருதயத்தின் இயக்கங்கள் நிறைவேற்றுவார். ஜெபித்தவர்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவைகள் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தோடு காத்திருப்போம், மனமகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எப்படிப்பட்ட வியாதியும் எப்படிப்பட்ட போராட்டத்தையும் தேவன் நமக்கு சந்தோஷத்தில் மாற பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் தொடர்ந்து ஆண்டு சமூகத்தில் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தலாம் பரிசுத்ததாக நாலு கைசுவத்தில் மனவரும். கர்த்தத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், இருதயத்தில் வேண்டுதலை நிறைவேற பண்ணுவார் என்று சொல்லி வாசித்தோம். வேத வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே, நீங்கள் செய்ய போகிற காரியங்களுக்காக விசுவாசத்தின் வெளிப்பாடாகிய சந்தோஷம், மனமகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை கொண்ட கர்த்தர் பலத்த காரியங்களை தேசத்தில் செய்வீராக. யாரெல்லாம் அநேகவற்றுக்காக ஜெபித்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய பதிலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக.
உங்களோட கருத்தில் தாழ்த்தி போகிறேன். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.